அலங்கரிக்க வருகிறார் நமது குபேர கலச அறக்கட்டளையின் தலைவர் கோல்சார ராணி ஆர் காளிசீரி அவர்கள். எந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வு ஜாதகமும் அதிரடியான மாற்றங்களும், அதை பற்றி பேச வருகிறார். வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தைக்கும் இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் அத்துணை நபர்களின் பாதம் பணிந்து நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆய்வு ஜாதகம் அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு கொடுத்துருக்கேன். உண்மையிலே இந்த 17வது மாதாந்திர கருத்தரங்கம் அற்புதமாக சுறுசுறுப்பாக அற்புதமாக போன ஒரு விஷயம் அப்படிங்கிறதா மனமகிழ்வான ஒரு மாதம் கருத்தரங்கம் அப்படிங்கிறதுல மனமகிழ்ச்சியாக இருக்குது. ஆய்வு ஜாதகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்களுடைய நம்ம எப்போவுமே பிரசன்ன அடிப்படையிலையும் நம்ம பார்க்குறோம். எந்த தோரணையில் வர்றாங்க, எப்படி வர்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு என்ன தசாபுத்தி எல்லாமே எடுத்தாலும் கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம இதை கவர் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த தசை நடக்குதுங்கிறத நம்மளால் எடுத்துட முடியும். ஆய்வு ஜாதகங்கள் அப்படிங்கும்போது நிறைய ஜாதகங்கள் வெற்றி வகை சூடிய ஜாதகமும் இருக்குது. அதே மாதிரி மேலேருந்து சரமாக கீழே இறங்கின ஜாதகங்களும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். கடக லக்னம், முதல்ல அந்த கடக லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ராகு 2 கிரகங்களும் மகரத்தில் சஞ்சாரம். அப்போது அவங்களுடைய செயல்பாடுகள் எங்கிட்ட அவங்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தசை ஃபைனலில் வர்றாங்க. அப்போது செவ்வாய் உச்சம் இந்த இடத்துல, அப்போது திருவோண நட்சத்திரத்தில் நிற்கிது, ராகு பகவானும் அங்கே சேர்க்க. அப்போ நம்ம பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது, கடக லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 5ஆம் அதிபதி மற்றும் ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியும் அவர் தான் இல்லையா. அப்போ 7ல் உச்சமாகிறார். அப்படிங்கும்போது இந்த தசாபுத்தி ரீதியான ஒரு விஷயத்தில் அவர் சொல்கிற ஒரு அமைப்பு, இந்த திசைக்கு முன்னாடி நடந்த சந்திர திசை மிகப்பெரிய போராட்டம். அங்கே போனேன், இங்கே போனேன், அலைஞ்சேன், திரிஞ்ச ஊர் விட்டு ஊர் போனேன், வெளிநாடு கூட போனேங்க, எங்கேயும் செட் ஆகாமல் மறுபடியும் திரும்பி வந்துட்டேன். இந்த செவ்வாய் திசை தான் நல்லா இருக்குது, எனக்கு ராகு திசை இதை விட நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. அப்போது நாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் 5-10க்குரியவர் உச்சம் இல்லைங்களா. அப்போது இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வேலைகள் 5ஆம் இடம் அப்படின்னா கமிஷன், 10ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுவே தொழிலாக எடுத்து பண்ணக்கூடிய சூழல், 7ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திக்கக்கூடிய நபர்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இதை சார்ந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு அது சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் கூட காலச்சக்கரம் இயங்கும். நம்ம எப்போவுமே கோச்சாரத்தையும் காலச்சக்கரத்தையும் இணைச்சி தான் நம்ம பேசுவோம் இல்லைங்களா. அப்போ காலச்சக்கரத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் இவங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு 8ஆம் இடமாக வருது இல்லையா. அப்போது ஒரு சில தொந்தரவுகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய திசை தான். எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை இந்த செவ்வாய் தசை உண்டுங்கும்போது நிச்சயமாக பொருளாதார ரீதியாக அற்புதமாக இருந்தாங்கன்னே சொல்லலாம். வீடு வண்டி வாகனத்தோடு அற்புதமாக இருந்தாங்க. ஆனால் நான் சொன்ன ஒரு விஷயம், ராகு திசை அப்படிங்கிறத விட இந்த செவ்வாய் திசையில் மன நிறைவாக உங்களுக்கான அமைப்புகள் இறைவன் கொடுக்கறத பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. ராகுவோட சேர்ந்துருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி எல்லாமே 7ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி பேரில் இல்லை ஜாயினில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு 1 by 1 நம்ம சொல்லிட்டு வந்தோம். அதையவே அவங்க ஃபாலோ பண்ணி அற்புதமாக அந்த தசை வெற்றிகரமாக மாறுச்சு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அடுத்து ராகு தசை, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறது எதுவுமே காதில் விழுகலை. கான்செப்ட் என்ன அப்படின்னா, செவ்வாய் 7 வருஷம், 7 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நமக்கு கொடுக்கும்போது அடுத்ததாக வரக்கூடிய ராகு கேது, அப்போது ராகுடைய திசை பெரிய திசை, இது கூடயே சேர்ந்து ஒரே வீட்டில் நடக்கிறதுனால இன்னும் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு பலமான ஒரு விஷயம். நான் சொன்ன விஷயம் இந்த செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு பலமாக இருக்கும், பார்த்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அவருக்கு அப்பயும் என்னென்னா இன்னொரு இடத்துலையும் போய் ஜாதகம் பார்த்துருக்குறாரு. அவங்க ராகு சூப்பராக இருக்குங்க, அற்புதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் உசுப்பேற்றின மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா,
அடுத்த தேசம் நல்லா வரும், அப்போ பண்ணிக்கலாம், அப்போ எடுத்துக்கலான்ற மாதிரி கொஞ்சம் அலட்சியப்படுத்தக்கூடிய தன்மை. ராகு வந்த வேகம்தான் முதல் விஷயம். வாகன ரீதியான ஒரு அடி விழுந்துச்சு. திருவோண நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டாலும் கூட இந்த காரக ரீதியான செயல்பாடுகளில் செவ்வாயோட சேர்ந்துருக்கு. வாகனம் சார்ந்த அமைப்புக்கு நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடிய விஷயம் செவ்வாய், சந்திரன், சுக்கிரன். இதில் சேதாரங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது ராகு விபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு அடி பலத்த அடி அவங்களுக்கு. அப்போ சதை அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த காலச்சக்கர அடிப்படையில் ரீதியான உறுப்புகளில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய தன்மை. அதோட நிற்கல, செவ்வாயோட சம்பந்தப்பட்டு காலச்சக்கரத்துக்கு அது 10ஆம் இடமா இருக்கு இல்லையா? அப்போ அவங்களுடைய உறவுகள் ரீதியான செயல்பாடுகளில் இரத்த பந்த உறவுகள்லையும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மைகள், அதீதமான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ மறுபடியும் அந்த ஜாதகத்துக்கிட்ட நம்மக்கிட்ட வராங்க. அப்போ சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் சொன்னீங்க ராகு திசையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், எல்லோரையும் சொல்கிற விஷயம், நல்லதோ கெட்டதோ வருடத்தில் ஒரு முறை குரு எப்படி மாறுகிறாரோ அதற்கேற்றாற்போல் என்ன செயல்பாடுகள் செய்யணும், என்ன செயல்பாடுகள் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மை பலப்படுத்தினா மட்டும்தான் நம்ம எதிர்கொள்ள முடியும் எதிர்காலத்தை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம், நீங்கள் அடுத்து வரக்கூடிய ராகுவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய கொடுப்பனையை தட்டி விடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது காலையில் பேசும்போது நமது ரவீஷ் ஜெயக்குமார் சார் சொன்னார் ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை, எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. நமது எண்ணம் ஒரு விஷயம் இப்படி தான் நம்ம பேசணும், நம்ம இப்படி தான் செயல்படணும், நம்ம இப்படி தான் வெற்றிகரமாகணும்னு பலப்படுத்தி எண்ணத்தை வலுப்படுத்தி நம்ம வருவோம். ஆனால் எல்லா இடங்கள்லையும் அது ஜெயிக்குமா? கேள்வி வருதா? அப்போது இந்த இடத்துல நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தாலும் இந்த பிரபஞ்ச கனெக்டட் நமக்கு பிரபஞ்சம் வழிவிட்டால் மட்டுமே நமது எண்ணம் செயல்பாடுகள் ரீதியாக வெற்றிகரமாக மாறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அப்போது நம்ம சொன்ன விஷயங்கள் அதை அனுபவிங்க. அப்புறம் அந்த திசை வரும்போது எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்ன போது, அவங்க என்ன சிந்தனை அலை அப்படிங்கிறது, ராகு எப்போவுமே பிரம்மாண்டம் இல்லையா? இங்கே இருந்துட்டு எல்லா இடங்களையும் யோசிக்கக்கூடிய வல்லமை அவருக்கே உரித்தான விஷயம். நிழல் கிரகம் இங்கேருந்து எல்லா பக்கமும் விரைந்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது, அதுவும் விரைவு கிரகம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே நிற்கிது, சொல்லவா வேணும்? அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ராகு திசை எனக்கு கொஞ்சம் மரண பயத்தை கொடுத்த ஒரு விஷயம். பெரிய அடி விழுந்துச்சுங்க. உறவுகள் ரீதியான அகம் சார்ந்த உயிர் காரகத்தையும் அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்து, பொருளாதார ரீதியான செயல்பாடுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாரா ராகு, பெரிய அளவில் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நாங்கள் செயல்படுத்துகிறோம், பெரிய கமிட்மெண்ட்டுன்னு சொல்லி மோசடி அப்படின்னாலே ராகு இல்லையா? அப்போது இவங்க கிட்ட நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உள்ள என்ட்ரன்ஸ் யார் வர்றாங்க? மீனத்தில் உள்ள ராஜா வர்றாரு. யார்? ராகு. இந்த ராகுவும் அந்த ராகுவும் பார்த்துக்கிறாங்க. ஒரு ராகுவே 5 தலை நாகம்னு சொல்லுவோம். இந்த இரண்டும் செவ்வாயோட சேர்ந்து பார்க்கும்போது அப்போ அவங்க வீரியத்தன்மை வலுப்படக்கூடிய அமைப்பு அப்படின்றது தான். அப்போது அந்த ரியல் எஸ்டேட்டில் என்ன சம்பாரிச்சாங்களோ அதில் பகுதி அந்த மோசடியில் விட்டுட்டாங்க. அப்போது நீங்கள் பாருங்கள், எப்போவுமே இருக்கிறத அனுபவிங்க, பறக்காதீங்க. இருக்கிறத மட்டும் நம்மக்கிட்ட என்ன கொடுப்பனையோ அதை அனுபவிக்கணும். இல்லாததோ இல்லை கிடைக்காத விஷயத்துக்கு நம்ம பெரிய அளவில் எண்ணங்களை செலுத்தும் போது நிச்சயமாக நமது வாழ்வில் நடக்கக்கூடிய இன்பங்களை நம்ம கைவிடக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படின்றது தான். ஸோ அவங்க ராகு திசையில் வந்தது பத்தலை இன்னும் விரிவாக வருமானு எதிர்பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்றது தான். அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செயல்பாடுகள் செவ்வாய் ப்ளஸ் ராகு இல்லையா? அப்போது லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்தில் அப்படிங்கும்போது வீட்டின் அருகே, அப்போது சுடுகாடு சம்பந்தப்பட்ட அந்த இடத்தை தாண்டி வரக்கூடிய அமைப்புகளும், நீர்நிலை சார்ந்த இடங்களில் கம்பல்சரி அந்த இடத்துல என்ன கோயில் இருக்கும்? மாரியம்மன் கோவில். மாரி அப்படிங்கும்போது ராகுடைய காரகம். அப்போ 3, 7, 11 நட்சத்திரத்தை கொண்டவங்க இல்லையா?
செவ்வாயோட சேரும்போது மாரி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் இதன் அடிப்படையில் செயல்படுங்க. இப்படியெல்லாம் இருங்க. இடம் மாற்றம் வருது, இடத்த முதல் விஷயம் மாற்றுங்க, புதுப்பிச்சுக்கோங்க. இதுவரை வேற 18 வருடங்கள் ராகு திசை அப்படிங்கும்போது அந்த திசைக்கு ஏற்றார் போன்று வாழ்வாதாரத்தை மாற்றிக்கொள்ள இடமாற்றத்தை முதல் விஷயமாக எடுத்துக்கொள்வது மிகச்சிறப்பு இல்லையா? 5ஆம் இடத்தை பார்வை செய்யுது. அப்போது பூர்வீகத்தில் வாழக்கூடிய தன்மைகள் கிடையாது. வெளியேற்றக்கூடிய தன்மை மேபி அவங்களுடைய இருக்கக்கூடிய இடத்த விட்டும் மாற்றக்கூடிய தன்மை. அப்போ இடம் மாற சொல்லி இடம் மாறினாங்க. நம்ம சொன்ன வழிபாடுகளையும் மேற்கொண்டு அந்த கோவில் கைகரியங்களை ஏற்படுத்தி அவங்க செயல்படும் போது அந்த ஒரு மோசமான சூழல் இருந்து மீண்டு வரக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு வலுப்பெறக்கூடிய சூழல். அப்போது எதிர் தரப்பினரில் யார் யார் வருவாங்க, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எந்த மாதிரி செயல்படலாம், நிச்சயமாக நடக்கும் திசா புத்தி உங்களுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை. அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய நன்மை தீமைகள் நடக்கக்கூடிய வல்லமை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது இதே ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம இப்போ ராகு திசை இவங்களுக்கு மோசமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுவே என்ன காரணம் அப்படின்றது நம்ம தெரியணும் இல்லைங்களா? செவ்வாய் 5ஆம் அதிபதி, மக்கியாதி, அதாவது பஞ்சமாதிபதி, குலதெய்வம்னு சொல்லக்கூடியது கமிஷனுக்கே உரித்தான இடம் இல்லையா? அப்போது அவனே தொழிலாதிபதியாக 10ஆம் அதிபதியாக வர்றாங்க போது அவங்க 2 வீட்டு ஆதிபத்தியத்தை பெற்ற கிரகம் 7இல் உச்சம் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் மைனஸ் இருந்தாலும் பொருளாதார உச்சத்தை கொடுத்தது. ஆனால் ராகு ஏன் கொடுக்கல? அதே நட்சத்திரம் தான், ஏன் கொடுக்கல? இங்கே தான் நம்ம யோசிக்கணும். சாரம் பார்த்து பலன் சொல்லும் போது கிரக ரீதியான நிழல் கிரகங்களை நம்ம ஆய்வு பண்ணி சொல்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போது இந்த ராகு பகவான் இந்த செவ்வாய் வீட்டையும் பார்வை செய்வார், கொச்சர ராகுவும் பார்வை செய்கிறது. அப்போது இந்த ராகுடைய தன்மை இடம் மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள். ராகு கேதுக்குன்னு எந்த வீடும் இல்லை இல்லையா? எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடே சொந்த வீடு. எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இணங்கி இருக்கும்போது சுப கிரகங்களா பாவ கிரகங்களா அதனோட கண்ட்ரோல் இந்த ராகு கேதுக்குள்ளே வந்துடும். அப்போ அதன் செயல்பாடுகளில் தான் இவங்க இயங்கக்கூடிய தன்மை. அப்படிங்கும்போது அந்த மகரத்துக்கே முழுமையான பவர் ராகுக்கு. எந்த வீடும் ஆதிபத்தியம் இல்லை, மகரம்தான் செயல்படும். கூட சேர்ந்த செவ்வாய் வேற, காலச்சக்கரத்துக்கு அது 10 இல்லையா? அப்போது இந்த செயல்பாடுகள் மாறுபடும். இதனால தான் சொல்கிறான், கிரகங்கள் அடிப்படையில் சேரக்கூடிய கிரகங்கள் ஆதிபத்திய வீடு நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு சேர நம்ம எடுத்து செயல்படுத்தும் போது தான் நம்ம வெற்றி வாகை சூட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் ஒரு அமைப்பு. செவ்வாய் இவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை லக்னத்திற்கு இருப்பதால் யோகத்தையும் கமிஷன் ரீதியான செயல்பாடுகளுக்கு உச்சத்தையும், எந்த வீட்டுக்கும் ஆதிபத்தியம் இல்லாமல் மகரத்தில் குடிகொண்டுள்ள ராகுவின் செயல்பாடுகள் வீரியத்தன்மை குறைவு அப்படிங்கிறதுலையும் ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருந்திருக்கு அப்படின்றது தான். இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம் ராகு. அப்போ ராகு எல்லாத்துக்குமே கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக இல்லவே இல்லை. நம்ம எல்லா ஜோதிடரும் சொல்லக்கூடிய விஷயம் 9 கிரகங்களும் நன்மை மட்டுமே செய்வதும் அல்ல, தீமை மட்டுமே செய்வதல்ல. அவரவர் ஜாதக ரீதியாகத்தான் நன்மையும் தீமையும் செய்யக்கூடிய தன்மை அப்படின்றது. மேலோட்ட ஜாதகம் ராசி கட்டமும் அதன் உள்ளார்ந்த செயல்பாடுகள் நவாம்ச கட்டமும் பிரித்து பகுத்து சொல்லும் போது தான் அற்புதமான பலன்களை எடுக்கக்கூடிய தன்மை. அந்த நடக்கும் திசாபுத்தி இந்த சம்பவத்தை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத அறிவுறுத்துது. அப்போது அந்த புத்தி சொல்லுது, அது எக்ஸாக்டாக எப்போங்கிறது இந்த கோச்சாரம் செயல்படும் போது, அதை தொடும்போது, பார்க்கும்போது, அதை பயணிக்கும் போது, கடக்கும் போது இந்த செயல்பாடுகள் நிர்ணயிக்கப்படுகின்றது. அப்போது பலன்கள் எப்போ அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியும் அப்படின்றதான். இன்னொரு ஜாதகம் பார்க்கலாம். ஆய்வு ஜாதகம் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளருடைய ஜாதகங்களை தான் நம்ம சொல்கிறோம். பொதுவாகவே நான் பேசக்கூடிய ஒவ்வொரு மேடையிலையும் ஆய்வுகள் சார்ந்து அந்த உண்மை நிலைக்கு உண்டான ஜாதகத்தை சொல்லி சொல்லி தான் நம்ம பேசக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றத. ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்குறோம். நம்ம ஆய்வு ஜாதகங்க ரீதியாகவே எடுத்துகிட்டு போகும்போது தான் உயிரோட்டமாக பேசுகிறதுக்கு நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு தசை நடக்கக்கூடிய பர்சன். அப்போது
அவங்க நம்மக்கிட்ட வரும்போது இந்த ராகு தசை முடிஞ்சு 3 மாதம் குரு தசை ஆரம்பித்த நேரகாலம் வந்திருக்காங்க. அப்போது இவங்களுடைய செயல்பாடுகள் பாருங்களேன், இந்த கான்செப்டை பாருங்கள். செவ்வாய் ராகு, செவ்வாய் உச்சத்தையும் ராகு வீழ்ச்சியையும் கொடுத்த அமைப்பு. இங்கே ராகு திசையில் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, எல்லா இடங்களையும் யூடியூப் இப்போ மக்களிடையே பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்குதும் வீழ்ச்சியை கொடுக்கும் நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்களுக்கு யூடியூப் சேனலும் சரி, பேசக்கூடிய அமைப்புகளும் நிறைய பயனுள்ளதாகவும் இருக்குது. அதிலேயே அச்சுறுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்குது இல்லையா? அதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எடுக்கும்போது தான் ஃபைனல் ஆகக்கூடிய ஒரு சூழல் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது ராகு தசம் நடக்கும்போது சொல்லியிருக்காங்க ஜாதகரி, ஐயோ 5 தலை பாம்பு பயமுறுத்தும், அடி விழுகும், கீழே விழுவ மேலே விழுவ, கவனமாயிரு, அதை பண்ணாத இதை பண்ணாத. எல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்காக எதுவுமே நடக்காது அப்படின்னு கிடையவே கிடையாது. ராகு பகவான் நல்ல நிலையில் கொடுக்கணுன்ற ஒரு பலன் இருக்கும்போது நிச்சயமாக ராகு போல் கொடுப்பவர் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்கு ஏற்ப இவங்களுக்கு ராகு தசை நடக்கும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு செவ்வாய் திசையில் இடம் விட்டு இடம் மாறி வந்திருக்காங்க. சொத்து சுகம் வீடு வண்டி வாகனம் உறவுகள் எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்த ஒரு குடும்பம்னே வைங்க. அந்த மாதிரியான செயல்பாடுகள் செவ்வாய் தசை. ராகு பகவான் வந்த அமைப்புக்கு அவங்களுக்கு 16 வருஷங்களில் செல்வ செழிப்பான ஒரு விஷயங்கள் சும்மா சொல்லவே கூடாது. அவ்வளோ அற்புதமாக 10 பேரை வேலைக்கு வச்சு செயல்படுத்தக்கூடிய அளவில் அவங்களுக்கு ராகு பகவான் உச்சத்தை தொடக்கூடிய அமைப்புக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இதுலேயும் மக்கள், அதாவது நம்மளுடைய எண்ணம் எப்போவுமே எப்படி இருக்கும், கொடுத்தது போதும், நமக்கு நிறைவாக இருக்குது, இதை வச்சு வாழணுங்கிற எண்ணம் எப்போதுமே நமக்கு பத்தாதுங்கிற எண்ணம் தான். இதுக்கு அடுத்து என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும், வீடு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றோம், வீடு கிடைச்சோன்னே அதோட நிறுத்திடுறோமா, வாகனம் வேணும், வாகனத்தோடு நிறுத்திடுறோமா, அடுத்து 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 நம்மளுடைய ஆசைகள் பெருகி கொண்டே இருக்கிறது மாதிரி நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதனோடு நிறுத்தி கொள்வது அல்ல. இதுவே இறைவன் கொடுத்துருக்கார், நம்ம அடுத்தடுத்து அப்படிங்கிறத விட இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், எப்படி மனநிறைவாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தாண்டி அடுத்து என்ன கிடைக்குங்கிறத தான் எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? மற்றவங்கள மட்டும் சொல்கிறதில்ல, இது இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்தே சொல்லக்கூடிய விஷயம் தான் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய மனம் என்ன ஓட்டங்கள் அடுத்துன்னு ஓடக்கூடிய தன்மைகள் அப்படின்றது தான். அப்போது இவங்களுக்கு ராகு கொடுத்த ஒரு யோகத்தை குரு பகவான் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு சொன்ன விஷயம். ராகு பகவானில் பயமுறுத்தியே 16 வருஷம் ஓட்டி வந்தாச்சு. அப்போ அவங்க சொல்கிற விஷயம் உண்மையிலேயே சொல்கிறேங்க, அனுபவித்து அதை உட்காரவங்க சொல்கிறதுல இருக்கிற ஒரு உயிரோட்டம் இருக்குது பாருங்களேன். வாய் வார்த்தையாக சொல்கிறதுக்கும் அவங்க அனுபவித்து அதை சொல்கிறதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. அப்போது குரு தசை ராகு தசை தான் நமக்கு பெரிய அளவில் பொருளாதாரம் கொடுத்தாலும் உயிர் காரக ரீதியான உறவுகளில் மனஸ்தாபத்தையும் பிரிவினையும் கொடுத்துடுச்சு. அதில் மிகப்பெரிய அளவில் நான் பாதிக்கப்பட்டுள்ள அப்படிங்கும்போது அதை எப்போவுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம், உயிர் காரக ரீதியான உறவுகள் பலப்படணும், நம்ம எல்லா உறவுகளும் நல்லபடியாக இருக்கணும், அவங்களும் நமக்கு செய்யணும், நம்மளும் அவங்களுக்கு செய்யணுங்கிறது தான் எல்லாருடைய எண்ணங்களும். அது வெட்டுப்படும் போது தான் நம்மளுடைய மனசு ஒருநிலைப்படாமல் எப்போ நல்லா இருப்போன்ற ஒரு மனநிலைக்கு ஓடக்கூடிய தன்மை. இப்போ அவங்களையும் குறை சொல்ல முடியாது இல்லையா? உறவுகள் எல்லாமே பொருளாதாரம் வேணும்னு நினச்சோம், பொருளாதாரம் வந்துருச்சு. சொத்து சுகம் வேணும்னு நினச்சோம், சொத்து சுகம் வந்துருச்சு. ஆனால் உறவுகள் மட்டும் இல்லை. அப்போது குரு திசை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உறவுகளும் வரும், நம்ம நல்லா இருப்போம், இந்த ராகு திசை கொடுக்கக்கூடிய பயங்கள்லேருந்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்த போசன். இந்த 3 மாதத்தில் அவங்க புதிய முயற்சிகள் ரீதியாக அவங்க எடுத்து வைக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஒரு அடி விழுந்து நம்ம உட்காந்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், அவங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. முழுமையான ஒரு செயல்பாடுகளை அவங்க உள்ளுக்குள்ளே இறங்கலை. பண்ணலாமா வேண்டாமா ஏன்னா பயம் வந்ததுனால தான் நம்மக்கிட்ட வந்தக்கூடிய விஷயம். அப்போது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கக்கூடிய ஆதிபத்தியமும் சரி, வாங்கிய நட்சத்திரமும் சரி, யோகத்தை கொடுத்து இந்த திசை வளர செஞ்ச ஒரு விஷயம். குரு பகவான் பொதுவாகவே குரு வழிகாட்டி. குரு பகவான் அவருங்கிறது ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளும் அவங்க நிறுத்தி நிதானமான வளர்ச்சியை தான் கொடுப்பார். ஒரு ஆன்மீக போதனை நமக்கு மேலே ஒருத்தரை நிறுத்தி
அவங்க நம்மளை வழிநடத்தக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான செயல்பாடுகளுக்கு குரு பகவானே உரிய தன்மை. பெரிய மனித தோரணை, மதிக்கத்தக்க அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கௌரவ ரீதியான செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறதோட பொருளாதார ரீதியான செயல்பாடுகளில் அவர் எப்போவுமே நீதி நேர்மை செயல்பாடுகளை மந்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரக்கூடிய தன்மை. ஆனால் இவருக்கு குரு திசை நல்ல ஆதிபத்தியம் இருந்தாலும் கூட நட்சத்திரம் பாதிக்கப்பட்டதுனால குரு திசை வந்த வேகத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன தொந்தரவுகள் வந்துச்சு. எடுத்து வச்ச முயற்சிகளில் 3 கோடி ரூபா ப்ராஜெக்ட் உள்ள நாங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புக்கு இந்த குரு தசை ஆரம்பிக்கும் போது நாங்கள் சைன் போட்டுட்டோம், சின்ன அமௌண்ட்டும் ஒட்ட வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்தடுத்து பயணிக்கலாமா அப்படிங்கும்போது இந்த திசை அவங்களுக்கு நட்சத்திராதிபதி நம்ம எப்போவுமே சாரம் பார்த்து தான் முழுமையான பலன் சொல்ல முடியும், ராசி கட்டத்தை பார்த்து அல்ல. அப்போ நான் சொன்ன விஷயம் அவங்களே சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அனுபவித்து சொல்கிறவங்களுடைய செயல்பாடுகள் தான் நல்ல யதார்த்தமாகவும் உயிரோட்டமாகவும் இருக்குன்னு. ஏங்க ராகு தசை நடக்கும்போது கூட பொருளாதாரத்தை கொடுத்துருச்சு, ஏதோ ஒரு ரூபத்தில் இல்லைங்காமல் 10 பேரை வேலைக்கு வச்சு அற்புதமாக நான் செயல்பட்டேன். உண்மையிலேயே சொல்கிறேங்க, இப்போ மனசார சொல்கிறேன், ராகு திசை நடக்கும்போது கூட எப்படா குரு தசை வரும்னு இதை நான் அனுபவிக்காமல் விட்டுட்டேன். பயந்து பயந்து இருந்த ராகு அசுப கிரகம், பாம்பு, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, யாராவது பிடுங்கிட்டு போயிடுவானோ ஏமாந்துருவோமோன்னு பயந்துட்டே இருந்தேனே தவிர அதை முழுமையான ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நான் இல்லாமல் இருந்துட்டேன். உண்மையிலேயே இப்போ நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், எப்படா குரு தசை வரும்னு எதிர்பார்த்தேன், இப்போ ஏண்டா குரு தசை வந்துச்சுன்ற அளவுக்கு இப்போ ஒரு 3 மாதத்துக்கே நினைக்க வச்சிருக்கு. அப்படின்னா அந்த ராகு பகவான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போது ராகுபல் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லை அப்படிங்கும்போது முன்னாடி நம்ம ஆய்வு பார்த்ததுல ராகு மைனஸாகவும் இந்த ஜாதகத்தில் ஒரு ப்ளஸ்ஸாகவும் செயல்பட்டுள்ளார். இவங்க சொன்ன ஒரே விஷயம் எனக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை, ராகு திசையில் பயம் மட்டும்தாங்க இருந்துச்சு, மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க. குரு திசையில் பயம் மட்டும் இல்லைங்க, ஆனால் எல்லாமே போன மாதிரி பயமாக இருக்குங்கன்றாங்க. அதாவது அமானுஷ்ய பயம், ஏதாவது நடந்துருமோ நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற மாதிரியான பயங்கள் இல்லாமல், ஆனால் பொருளாதார ரீதியான இழப்பீடுகளை குரு தசை பண்ணிருச்சு. ராகு தசை ஆரம்பித்ததை குரு வாங்கிருமோன்னு பயத்தில் தான் நாங்கள் வந்திருக்கோம். இதை நாங்கள் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு வார்த்தை. நான் சொன்ன ஒரே விஷயம், வாங்கிய நட்சத்திரம் தசா நடக்கும்போது 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் இதை பிரேக் பண்ணிவிடுங்க, நீங்கள் அடுத்து மூமெண்ட் கொண்டு போக வேண்டாம். ஏன்னா 3 கோடி ப்ராஜெக்ட் இல்லைங்களா, அட்வான்ஸ் பண்ணது இதோட போனதாகவே இருக்கட்டும், திருப்பி வரலைனாலும் பரவாயில்ல. பெரிய அமௌண்ட் போய் மன உளைச்சல் ஆகி தேவையில்லாமல் ராகு பகவான் கொடுத்ததை குரு பகவான் எடுத்துட்டாருன்னு சொல்கிற ஒரு அமைப்பாக எடுக்க வேண்டாம், நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் ஒரு சில மாற்றங்கள் செய்து, நம்ம ஒரு டைம் அவங்களுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன். வாஸ்து பார்த்து அதன் ரீதியான சின்ன சின்ன விஷயங்கள் சரி பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுடைய குருதிசை செயல்பாடுகளில் எந்த அளவில் செயல்படணும், எந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும், யாரை கூட வச்சு செயல்படுத்தணுங்கும் போது அவங்க ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்மளை கூப்பிட்டு கேட்டு தான் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது எந்த ஒரு தசா புத்தியாக இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய தசை என்ன நமக்கு என்ன கொடுக்குது அதை நம்ம அனுபவிப்போம். ஒரு விஷயம் அது மைனஸாக இருக்குன்னா அதை ப்ளஸ்ஸாக ஏற்படுத்த என்ன விஷயம், எந்த மாதிரி வழிபாடுகளை எடுத்துக்கலாம், எந்த உறவுகளை பக்கமாக பலப்படுத்தணும், எந்த உறவுகளை காயப்படுத்தாமல் இருந்தால் நமக்கு பலம். நிச்சயமாக செவ்வாதசையாக இருந்தால் கூட பிறந்த பிளட் ரிலேஷன் ரீதியான செயல்பாடுகளில் ரொம்ப பாதுகாப்பாக இருந்துட்டாலே போதுமான விஷயன்ற ஒரு அமைப்பு தான். எப்படி நம்ம உறவுகள் ரீதியாக சூரிய தசைலாம் சொல்கிறோம், அந்த மாதிரி நிச்சயமாக நடக்கக்கூடிய திசாபுத்தியை முதல்ல வருடத்தில் ஒரு முறை ஜாதகம் பாருங்கள். நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சரி, கிரக பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத, ஏன்னா ராகு தசை 18 வருஷம். ஏன் நான் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்க்க சொல்கிறோம், கோச்சாரத்தில் மீனத்தில் இருக்கிற ராகு இந்த ராகுவை பார்க்குது இல்லையா, 5 சேர்ந்தா 10, அப்போ அதிரடியான மாற்றம், ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதிரடியான அடி தான், மைனஸாக இருந்தாலும் அதிரடியாக தான், தாங்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கணும் இல்லையா. ஸோ நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இதுதான் நடக்கும், இப்படி தான் இருக்கணும், இதில் கவனமாக இருங்க, இப்படி இருங்கன்னு சொல்லும்போது பக்குவமாக நடந்துக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அதுக்காக தான் நம்ம வருடத்தில் ஒரு முறை ஜாதகம் பார்க்கக்கூடிய தன்மை கிரக பயிற்சிகள் ரீதியாக
கோச்சாரங்கள் அதிரடியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அதிரடியான மாற்றம், உயர்வுகளையும் அதிரடியான வீழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு முழுமையான செயல்பாடுகளில் தசாபுத்தியோடு இணங்கி கோச்சாரமே அதிகமாக செயல்படக்கூடிய தன்மை, அதை எக்ஸாக்டாக அதை பயணிக்கும் போது பக்கம் வரக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது ஆய்வுகள் ஜாதகங்கள் ரீதியான விஷயம் மேல் பலன்கள் சொல்வதோடு, இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, நான் பேசுகிறேன், இப்போ இந்த ராகதசை இப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பேசுகிறோம், இப்போ எல்லாருக்குமே இதே தானா கிடையாதுங்க. உங்களுடைய ஜாதகம், ஒவ்வொருவருடைய ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு அமைப்பு. ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி ஒரு கிரக பாவக ரீதியான தனித்தன்மையோடு இருக்கோ, ஒவ்வொரு கிரகங்களோடு இணையும் போது, பாவ கிரகத்தோடு இணையும் போது பாவ பலன்களையும், சுபத்தன்மையோடு ஆன கிரகங்களோடு சேரும்போது சுபத்தன்மையும் பெறுவதோடு, அதே மாதிரியாக தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் ரீதியான ஒரு அமைப்புக்கு நம்ம ஆய்வுகள் பண்ணி செயல்படும் போது நிச்சயமாக நம்ம சேஃபாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ நன்மையும் தீமையும் கலந்து தான் இருக்கும். நமக்கு என்ன நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு செயல்படும் போது ஒவ்வொருவருடைய தனி ஜாதகமும் மிக 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 சிறப்பு வாய்ந்த ஜாதகம். ஸோ நம்ம பேசக்கூடிய ஜாதக ரீதியான பலன்கள், நம்ம சொல்லக்கூடிய பேச்சு எல்லாத்துக்கும் பொதுவான விஷயந்தான். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து நடக்கக்கூடிய திசா புத்தி, உங்களுக்கு நட்சத்திராதிபதி அந்த நிற்கக்கூடிய டிகிரி வாய்ஸில் பாதங்கள் எடுத்து உங்களுக்கு சாதக பாதங்களை தெரிந்து கொண்டு, அந்த சாதக பாதகங்கள் ரீதியான நிகழ்வுகள் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் பண்ணுறதுக்கு கோச்சார கிரக பார்வைகளும் கோச்சார பயணங்கள் சார்ந்த விஷயங்களும் சப்போர்ட் பண்ணுறதுனால உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து இந்த தசாபுத்தி நமக்கு என்ன செய்யுதுங்கிறத தெரிஞ்சு செயல்படும் போது நிச்சயமாக வெற்றிகரமாக செயல்படக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது அதீதமாக இருக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு ஒவ்வொரு படிப்பினையை கொடுத்துட்டு போகக்கூடிய தன்மை தான். நம்ம என்ன தான் பலன்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட எல்லா ஜாதகமும் நம்ம கிட்டத்தட்ட 4000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்துட்டோம். ஆனால் புதுசாக ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும்போது புதுமையான ஒரு விஷயம், ஒவ்வொரு கருத்துக்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயந்தான். மக்கள் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் படிப்பினையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றதான். ஸோ நிச்சயமாக நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத பார்த்து கொண்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ரீதியான சப்போர்ட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றதான். இந்த 2025இல் 3 கிரக பயிற்சிகள் அதிரடியான மாற்றங்களில் 3ஆம் மாதமும் 5ஆம் மாதமும் ஏற்படும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்க இருக்குங்க அதை தெரிஞ்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பயணிக்கும் போது வாழ்வில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இதனோடு எனது பேச்சை நிறைவு பெறுகிறேன். இந்த பேச நமக்கு 17வது மாதாந்திர கரத்தில் இந்த தலைப்பு எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றியையும் கோடான கோடி நன்றியை சமர்ப்பித்து கொண்டு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடம் ஆலோசனை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 7708720893. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் திருப்பூரில் ஆஃபீஸ் போட்டு நான் பார்த்துட்ருக்கேங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபோன் எடுக்கலைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பதிவு போட்டிங்கனாலே நான் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவேன். மிக்க நன்றி. மிக அற்புதமாக அவர்களை கௌரவிக்கும் விதமாக லட்சுமி மாமா பொன்னாடை போர்த்துவார்கள்.